கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கொடுக்குற வார்த்தை, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நம்ம எந்த விஷயத்தில் மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்கணும்னா, எல்லா நேரங்கள்லையும் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வரும்போதோ இல்லை பிரச்சனைகள் வரும்போது எப்போவுமே ஏசப்பா எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது அப்படின்னு கர்த்தர் மேலே ஒரு பழியை போடாமல், எல்லா கஷ்டங்களுக்கும் நாம தான் காரணங்கிறத உணர்ந்துட்டு, அந்த எல்லா நேரங்கள்லையும் என்ன தெளிவாக இருக்கணும்னா, கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மையானவைகளை மட்டுமே செய்வார். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதில் என்னுடைய பங்கு தான் இருக்கும். நான் ஏதோ தவறாக புரிஞ்சிருப்பேன், இல்லை கர்த்தரை விசுவாசிச்சிருக்க மாட்டேன், ஏதோ நான் தப்பாக பண்ணியிருக்கேன், அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. ஆனால் கர்த்தர் எப்போவுமே, இன்றைக்கும் என்றைக்கும் எப்போவுமே அவர் நல்லவராகவே இருப்பார், நம்மளுடைய இருப்பார். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு தரத்துக்கு உயர்த்தி கொண்டு போவது கர்த்தருடைய கிருபை. அதனால தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தில் இணைச்சி கர்த்தரை பற்றின அறிவில் நம்மளை வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து வளரக்கூடியவங்க கண்டிப்பாக உன்னதமான நிலையை அடைஞ்சிருவோம். அதில் சந்தேகம் வரும்போது தான் நமக்கு குழப்பம் வரும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும். என்றைக்கு நம்ம இன்னையிலேருந்து நம்ம மன தெளிவுள்ளவர்களாக இருந்து, அப்பா எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிறத உறுதியாக பிடிச்சிட்டு அதை விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாங்க, ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவாங்க. நானும் அதை அப்படியே வாஞ்சிக்கிறேன். சபை மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நீடித்த ஒரு பரிபூரண சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எங்களை